Good morning, student. Centum Maths 9th Maths சமச்சீர் chapter 1ல பாருங்களேன். என்ன கொடுத்துருக்காங்க? Consider the following sets. Value Aல வந்து 0, 3, 5, 8 இருக்கு. Bல 2, 4, 6, 10 இருக்கு. Cல 12, 14, 18, 20 இருக்கு. State whether the true or false கேட்டிருக்காங்கப்பா. இப்போ வந்து பாருங்களேன், இந்த E ஷேப்ல இருக்குல்லப்பா, அந்த 18 E ஷேப்ல இருக்கிறது பேர் என்னன்னா belongs to அப்படின்னு அர்த்தம். அதாவது 18 belongs to Cனா Cல 18 இருந்தா அது ட்ரூ. ஆமா பாருங்க, Cல 18 இருக்கா, அது ட்ரூ. இல்லைன்னா நாட் ட்ரூ, ஃபால்ஸ். அவ்வளவுதான்ப்பா. இப்ப பாருங்க 6ல ஏல வந்து 6 இல்லைன்னு சொல்றாங்க, அப்ப இதுவும் ட்ரூ. அடுத்து 14ல சிவில் வந்து 14 இல்லைன்னு சொல்றாங்க, ஆனா இருக்கு. ஸோ இட் இஸ் அ ஃபால்ஸ். 10 belongs to B. belongs to Bல இருக்கா? எஸ், ட்ரூ. 5 belongs to B. Bல இருக்கா 5? இல்ல, it is wrong. 0 belongs to B. 0 இருக்கா Bல? இல்ல, it is wrong. பாருங்க, Bல இல்ல, Bல. So it's wrong. ஓகேங்களா? இவ்வளவுதான்ப்பா இதுல. அடுத்து வந்து பாருங்க, filling the blanks. filling the blanks அதே மாதிரி எழுதுங்க பார்க்கலாம். 3 belongs to 3 எதுல இருக்குன்னு பாருங்க, Aல இருக்கு. So A எடுத்து எழுதிடும். 14 belongs to 14 எதுல இருக்கு? Cல இருக்கு. 14 belongs to C. 18 belongs to Bல இருக்காமா? 18 இல்ல. ஸோ அப்போ நாட் belongs to போடுங்க. சரிங்களா? 4 belongs to Bல இருக்கா? இருக்கு. ஸோ இட் இஸ் belongs to. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.